ராஜேந்திரன் பதில், கோபண்ணா பதில் சொல்லு. இல்ல நண்பர் நாராயணன் வந்து பாஜக வரலாற்றைத்தான் பேச உரிமையை தவிர காங்கிரசின் வரலாற்றை திருத்தி பேச அவருக்கு உரிமை கிடையாது. காங்கிரஸ் வரலாறை நான் அறிந்தவன். பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்திரா காந்தியை இருமுறை பிரதமராக தேர்வு செய்தவர். அதாவது இந்திரா காந்தி, நேரு, இந்த பாரம்பரியத்துல பெருந்தலைவர் காமராஜருக்கு பேசி முடிச்சுட்டு நீங்க முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு தான் பதில் சொல்றார். இந்த பற்று எல்லாமே வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. நெருக்கடி நிலை காலத்தில் கூட அந்த சமயத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணன் சென்னை வந்தபோது கடற்கரையில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் காமராஜர் கலந்து கொள்ளல. ஜெயபிரகாஷ் நாராயணனை ஆழ்வார்பேட்டையில போய் சந்திச்சார். ஆனால் அந்த கூட்டத்தில் நாங்க கலந்துக்கல. ஏன் கலந்துக்கலன்னா அன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த விஷயங்கள்ல தேசிய அரசியல் அவர் அவ்வளவோ அவர்களோடு ஈடுபாடு காட்டவில்லை. கருத்து வேறுபாடு இருந்தது, இல்லை என்று சொல்ல. ஆனா கடைசியில இரு காங்கிரஸ் இணைப்புக்கு புதுச்சேரியிலையும் கோயம்புத்தூர்லயும் நாங்க இணைந்து போட்டியிட்டோம். அதனால இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினர் பெருந்தலைவர் காமராஜரையும் இந்திரா காந்தியும் எந்த வேறுபடுத்தி பார்க்கறது கிடையாது. நாங்க தான் அதுக்கு அதெல்லாம் மறுக்க கூடாது. ஒண்ணு, நீங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள வராதீங்க. உங்க கட்சிக்குள்ள பாத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜரை மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி, ஜவஹர்லால் நேரு மாதிரி சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆள் கிடையாது. அதனாலதான் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாயில செலவழிக்கிறீங்க. எங்க தலைவர் உங்கள் RSS இயக்கத்தை தடை செய்தவர். ஒண்ணு. ரெண்டாவது, சமூக நீதி இடஒதுக்கீடு பத்தி ராகுல் காந்தி பேசுவதற்கு என்ன காரணம்னா, இந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் மிகப்பெரிய அநீதி. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மத்திய அரசு அலுவலகங்கள்ல வந்து OBC வந்து இருக்கிற அலுவலக பணியாளர்கள் 15.92%, 15.92%, ஷெட்யூல் காஸ்ட் 7.65%, ஷெட்யூல் ட்ரைப் 3.80. இவ்வளவு குறைவான பேர் தான் அங்க பணியில் இருக்காங்க. ஆக பின்தங்கிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மோடி ஆட்சியில மத்திய அரசு அலுவலகங்களில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவர் சொல்றாரு இதெல்லாம் பறிச்சு SC OBC STக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவார்னு சொல்றாரு. இது என்ன தெரியுங்களா? இதுதான் இது குத்தூசி குருசாமி எழுதுவார், ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய். இன்னைக்கு பிரதமர் பீகார்ல சொல்றாரு, ஏழை மக்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாவை கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக தான் மீட்டிருக்கு. அது 70 மினி டெம்போல ஏத்திட்டு போலாம். அவ்வளவு பணம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள்ல வெறும் 35 லட்சத்தை தான் நீங்க மீட்டிங்க அப்படிங்கிறாரு. டெம்போல ஏத்தி வந்து காங்கிரஸுக்கு அதானி அம்பானி கொடுக்கறாருன்னு சொல்றாரு. இவர் ஆட்சியில் ED இவர் கையில் இருக்கு, IT இவர் கையில் இருக்கு. கைப்பற்ற வேண்டியது தானே, மீட்கலங்க. 8000 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் வந்து பறிக்கப்பட்டது, பலவந்தமாக பறிக்கப்பட்டது. ஒண்ணு பணம் கொடுக்கணும், கொடுக்கலன்னா உடனே IT ரெய்டு, ED ரெய்டு நடக்கும், உடனே எலக்ட்ரல் பாண்ட் வாங்கணும். அல்லது முன்ன வாங்கியிருப்பாங்க அல்லது பின்ன வாங்கியிருப்பாங்க. அவர்களுக்கு கான்ட்ராக்ட், நெடுஞ்சாலைத்துறையில கான்ட்ராக்ட், நிதின் கட்காரி மூலம் கான்ட்ராக்ட். இதெல்லாம் வந்து 7.5 லட்சம் கோடி நெடுஞ்சாலைத்துறை ஊழல். இதெல்லாம் யாருன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல யார் பயனடைந்தார்களோ அவர்கள் தான் நெடுஞ்சாலைத்துறை ஊழலையும் சம்பந்தப்பட்டார்கள். ஆனா மோடி இந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலங்க, அது 2014 வராரு, நிறைய வாக்குறுதி கொடுத்தார். 2019 புல்வாமா பாலக்கோட்டை வச்சு தேர்தலில் ஜெயிச்சாரு. 2024 ராமர் நிச்சயமாக மோடியை காப்பாற்ற மாட்டார். மோடி செய்த மக்களை ஏமாற்றியதற்கு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ராமர் வந்து மிகப்பெரிய தண்டனையை மோடிக்கு தரப்போறார்.